போதைப் பொருட்களால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதை அரசு முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கவில்லை. தமிழகத்தின் இளைஞர்களை நல்வழி பாதையில் கொண்டு செல்லும் திட்டங்களும் இல்லை. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில், சென்னையிலிருந்து திருத்தணி சென்ற ரயில் இளைஞர்கள் சிலர் நேற்று மற்றொரு இளைஞரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தமிழகத்தில் எத்தகைய அபாயகரமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறது என்ற அச்சத்தையும் அதிர்வலைகளையும் மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதை அரசு முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கவில்லை. இளைஞர்கள் எக்கேடு கெட்டு வீணாய் போனால் நமக்கென்ன என்ற ஆளும் அரசின் அலட்சியத்தையும் பொறுப்பின்மையுமே இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருட்களால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருகிறது. தமிழகத்தில் இளைஞர்களை நல்வழி பாதையில் கொண்டு செல்லும் திட்டங்கள் இல்லை. இளைஞர்கள் நல்ல முறையில் கல்வி கற்க ஏற்ற சூழல் இல்லை. தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் இல்லை. புத்தகம் இல்லை. புதிய முயற்சிகள், ஊக்கம் இல்லை. இவை எவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் யாருக்காக இந்த ஆட்சி நடக்கிறது? எஞ்சி இருக்கக்கூடிய ஆட்சி காலத்திலாவது போதைப் பொருட்கள் புழக்கத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கபட நாடக அரசை வலியுறுத்துகிறேன் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ளார்.